இன்னைக்கு 30 டேஸ் ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு டே 3. டே 1 டே 2 சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சக்ஸஸ்ன்னு போடுங்க. சக்ஸஸ்ன்னு போட்டால் தான் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் படிக்கிறீங்க அப்படின்றதுக்காக. இன்னைக்கு டே 3. டே 1 டே 2 யாருன்னா ஃபாலோ பண்ணாமல் புதுசாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நாங்கள் வந்து அந்த அனலைஸில் பார்க்குறோம். நியூவாக வந்து வரவங்க எல்லாருமே வந்து பார்க்குறீங்க, அடுத்த சேனல் போயிடுறீங்க. இந்த சேனலோட ஒர்த் உங்களுக்கு இப்போ புரியாது. உங்களுக்கு அது புரியறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ தயவுசெய்து எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை தேடி வருவோம். உங்களுக்கு மார்க் அள்ளி கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு டே 6லேருந்து 7க்கு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 7. ஓகேங்களா? 2 மார்க் மட்டும் படித்தா போதும். எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆனது தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. உங்களோட 11 லெசனும் கவர் ஆகிடும், பயப்படாதீங்க. ஓகேங்களா? அப்புறம் 7லேருந்து 8:30க்கு 6.1 6.3 5 மார்க் மட்டும்தான். நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன இருக்க போகுது, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸில் இருக்கும், மைனஸில் இருக்கும், ஆப்டிடியூட்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், கன்கரண்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 6.3ல டாட்டு கிராஸில் ஒரு 2 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஆன்சரே ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? -24 a வெக்டார் +24 j வெக்டார் -40k அப்படின்ற அளவுக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சிருக்கணும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் 9லேருந்து 10:30 வரைக்கும். 9லேருந்துன்றது லெசன் 2 பாருங்கள். அதில் 2 மார்க் 3 மார்க் தான். நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஃபிசிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு, மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. பாருங்க, இதுக்கான ஆன்சர் எல்லாமே பிடிஎஃபோட லிங்க்கில் கீழே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. ஓகேவா? ஐயோ ஆன்சருக்கு தெரியலையா, ஐயோ ஆன்சர் தெரியலையா, நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்ல. எல்லாமே அந்தந்த லிங்க் அங்கங்கே இருக்கும். இந்த பிளானை பார்த்துட்டு அந்த பிளானை அந்த பிடிஎஃப் மூலியமாக ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான், பெஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸஸாக நிறையா இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் வரப்போகுது, இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் போகலாம். அது நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லியும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டெய்லி வாட்ஸ்அப் சேனலில் வரும். நீங்கள் அதை பார்த்து ஜஸ்ட் தொட்டு போயிடலாம். இல்லைனா வாட்ஸ்அப் சேனல்லேருந்து உங்களோட நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி அதை வந்து ஒரு நாள் தொட்டு பார்த்துக்கலாம். ஒன் டே மிஸ் ஆனால் கூட நம்ம ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஓகே. நோட்டிஃபிகேஷனில் வரது நெக்ஸ்ட் டே வருமானா தெரியாது. பட் நீ உன்னோட பர்சனல் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே? அடுத்த நெக்ஸ்ட் டேயில் வந்து பயாலஜி படிங்க. பியூர் சயின்ஸ் பசங்க மேக்ஸ் அன்னைக்கு பாட்னியும், பயாலஜி அன்னைக்கு ஜுவாலஜியும் படிக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க ஸ்டடி பிளான் டே 3 இருக்கும், ஷார்ட்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. தமிழில் ஆல்ரெடி 1 hour வீடியோ பார்த்துருப்பீங்க. டே 1 டே 2 ஃபாலோ பண்ணவங்க இன்னைக்கு அடுத்த 1/2 hour பார்க்கணும். ஸோ 1.5 hour மாறிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் இன்னையோட வீடியோ. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன், டெய்லியும் கொடுக்குறேன். கொஞ்சம் எங்களுக்காக இதை கொஞ்சம் பார்த்து படிக்கிற வேலையை பாருங்க. ஓகே, டாட்டா பை பை. மறக்காம ஷேர் பண்ணி உங்களோட அன்பை எங்களுக்கு காட்டினீங்கன்னா நாங்கள் அதிகமாக எங்களோட அன்பை வீடியோஸ் மூலியமா உங்களுக்கு காட்ட ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.